செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டுன்றது சின்ன பெண் குழந்தைகள்லேருந்து பெரிய பொண்ணுங்க வரைக்குமே நம்ம சமுதாயத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. போலீஸில் ரிஜிஸ்டர் பண்ணாத எவ்வளவோ கேசஸ் க்ரௌடாக இருக்கிற ட்ரெயினில் பஸ்லலாம் போகும்போது நமக்கு தெரிய வரும். ரிஜிஸ்டர் ஆகிற கேசஸ் ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு வருஷமும். அதில் ஒரு சில கேசஸ் எப்பயாவது இந்தியா ஃபுல்லாக வைரல் ஆகும். நம்மள நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்க்குற பொண்ணுங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், அவங்க ட்ரெஸ்ஸை பற்றி கமெண்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா தோணலாம். ஆனால் பேரண்ட்ஸால் சரியாக வளர்க்கப்படாத, இல்லைனா பேரண்ட்ஸால் கைவிடப்பட்டு சரியாக வளராத எத்தனையோ குழந்தைகள் இளமை பருவத்தில் தவறான வழியில் போகிறது, போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது, இன்னும் எவ்வளவோ காரணங்கள். இது எல்லாத்துக்கூடையும் நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிற அந்த கேலி கிண்டலும் சேரும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லை மீறி போகுது. உதாரணத்துக்கு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம்ல, வீட்டில் இருக்கிற கோவத்தை ஆஃபீஸில் வந்து காட்டுறாங்க, இல்லைனா ஆஃபீஸில் இருக்கிற கோவத்தை வீட்டில் வந்து காட்டுறாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் சினிமாவிலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆண் பார்க்குற ஆபாசமான காட்சிகள், அதை பற்றி அவன் மனசில் ஓடிட்டுருக்க தவறான எண்ணங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒரு பொண்ணு தனிமையில் போகும்போது நடக்கிற ஹராஸ்மெண்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவத்துக்கும் பின்னாடி பல காரணங்கள் இருக்குது.